ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸ்பெஷல் டெட் எக்ஸாமுக்காக நம்ம ஒவ்வொரு டாபிக் வைஸாக வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதில் சயின்ஸில் ஆல்ரெடி 2 வீடியோ பார்த்துருக்கோம், ஒரு 30 கேள்விகள் வச்சு. இப்போ அதோட தொடர்ச்சியாக 3வது வீடியோ பார்க்க போகிறோம். இதில் ஒரு 35 கேள்விகள் வரைக்கும் கொடுத்துருக்கேன். இதோட கடைசியில் இப்போ என்னென்ன பார்க்குறோமோ இதிலிருந்து ஒரு 5 கேள்விகள் கேட்டிருக்கேன். எவ்வளோ நமக்கு ஞாபகம் வச்சுக்க முடியுது அப்படிங்கிறத பார்க்கலாம். சரிங்களா? முதல் கேள்வி, பின்வருவனவற்றுள் எது வழி அளவு? ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். நிறை, நேரம், பரப்பு, நீளம். இதில் எது வழி அலகுன்னு பார்த்தீங்கன்னா பரப்பு தான். மற்றதெல்லாம் அடிப்படை அலகு. ஏன் அப்படின்னா இதை பேஸ் பண்ணி தான் பரப்புன்றது இந்த நீளத்தையும் அகலத்தையும் பெருக்கி வரக்கூடியது. கரெக்டா? அப்போ பரப்புங்கிறது 2 அடிப்படை அலகுகளை மல்டிப்ளை பண்ணி வரக்கூடியது தான் பரப்பு. அதனால அதுதான் என்னது அப்படின்னா வழி அளவு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்ததாக பின்வருவனவற்றுள் எது சரி? ஒரு லிட்டர் அப்படிங்கிறது 1000 சிசிக்கு ஈக்குவல். சரிங்களா? அந்த மில்லி லிட்டர் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி கணக்கு. அப்போ இதில் சரியானது ஆப்ஷன் டி. அடர்த்தியின் எஸ்ஐ அலகு. அடர்த்தியோட எஸ்ஐ அலகு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிலோகிராம் பை மீட்டர் கியூப் அப்படிங்கிறது தான் அடர்த்தியினுடைய எஸ்ஐ அலகு. சரிங்களா? 4வது, சமநிறையுள்ள இரு கோளங்களின் கன அளவு விகிதம் 2:1 எனில் அதனுடைய அடர்த்தியுடைய விகிதமும் என்னவா தான் இருக்கும் அப்படின்னா 2:1 தான் இருக்கும். 5வது கேள்வி, ஒளியாண்டு என்பது எதன் அலகு? ஒளியாண்டு அப்படின்றது தொலைவுடைய அலகு. நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆண்டு அப்படின்னு பார்த்த உடனே நேரம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருவோம். கண்டிப்பாக நேரம் கிடையாது. ஒளியாண்டுங்கிறது தொலைவினுடைய அலகு. ஓகேவா? அடுத்ததா, ஒழுங்கற்ற வடிவம் உள்ள பொருட்களின் பருமனை அளக்க டேஷ் விதி பயன்படுகிறது. ஆர்க்கிமிடிஸ் விதி. ஒழுங்கற்ற வடிவமுள்ள பொருட்களுடைய பருமனை அளக்கிறதுக்கு பயன்படக்கூடியது ஆர்க்கிமிடிஸ் விதி. ஒரு கனமீட்டர் என்பது 100 கன சென்டிமீட்டர். ஓகேங்களா? ஒரு கனமீட்டர் என்பது 100 கன சென்டிமீட்டர். பாதரசத்தின் அடர்த்தி 13600 கிலோகிராம் பை மீட்டர் கியூப். இதை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பாதரசத்தின் அடர்த்தி என்ன அப்படின்னு கேட்குறாங்கன்னா பாதரசத்துடைய அடர்த்தி 13600 கிலோகிராம் பை மீட்டர் கியூப். அதுதான். ஒரு வானியல் அலகு என்பது 1.496 × 10⁻11 மீட்டர். ஒரு வானியல் அலகு என்பது 1.496 × 10⁻11 மீட்டர். இதில் அவங்க மீட்டர், கிலோமீட்டர் இது மாதிரிலாம் மாற்றி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். ஒரு இலையின் பரப்பை வரைபட முறையை பயன்படுத்தி கணக்கிடலாம். எந்த முறையை பயன்படுத்தி? வரைபட முறையை பயன்படுத்தி. ஓகேவா? அதில் அந்த பாதரசத்தின் அடர்த்தி அப்படிங்கிறதையும் வானியல் அலகு அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததான், எஸ்ஐ அலகு முறையில் டேஷ் அடிப்படை அலகுகள் உள்ளன. எஸ்ஐ அலகு முறையில் இருக்கக்கூடிய மொத்த அடிப்படை அலகுகள் 7. மின்னூட்டத்தின் எஸ்ஐ அலகு கூலும். மின்னூட்டத்துக்கு கூலும், மின்னோட்டத்துக்கு ஆம்பியர். இந்த 2 வார்த்தையை கவனிக்கணும். மின்னூட்டமா மின்னோட்டம், அந்த ஒரே ஒரு எழுத்து தான். சரிங்களா? மின்னூட்டம் அப்படின்னா கூலும், மின்னோட்டம் அப்படின்னா ஆம்பியர். ஒரு அவுன்ஸ் ஈக்குவல் டு டேஷ் மில்லி லிட்டர் எம்எல். 30 ml. ஒரு அவுன்ஸுங்கிறது 30 ml. பொருள் லேசானதா அல்லது கனமானதா என்பதை தீர்மானிக்கும் அளவு எது அப்படின்னு பார்த்தோம்னா அதோட அடர்த்தி தான். நீரின் அடர்த்தி 1000 கிலோகிராம் பை மீட்டர் கியூப். நீரோட அடர்த்தி. ஓகேங்களா? அடுத்ததான், வழி அலகுகளை அளவிட பயன்படும் அலகுகளை என்னன்னு சொல்றோம்னா வழி அலகுகள். வழி அளவுகளை அளவிட பயன்படக்கூடிய அலகுகள் வழி அலகுகள். ஓகேவா? முக்கோணத்தின் பரப்பிற்கான சூத்திரம் 12 × b × h. ஒரு கேலன் அப்படிங்கிறது 3785 மில்லி லிட்டர். ஒரு கேலன் அப்படிங்கிறது 3785 மில்லி லிட்டர். அடர்த்தியின் எஸ்ஐ அலகு இப்போதான் பார்த்தோம், கிலோகிராம் பை மீட்டர் கியூப். விளக்கெண்ணெயின் அடர்த்தி. விளக்கெண்ணுடைய அடர்த்தி எவ்வளோ அப்படின்னா 961 கிலோகிராம் பை மீட்டர் கியூப். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீருடைய அடர்த்தி பார்த்தோம் இல்லையா? விளக்கெண்ணுடைய அடர்த்தி 961 கிலோகிராம் பை மீட்டர் கியூப். நமது சூரிய குடும்பத்திற்கு மிக அருகில் அமைந்துள்ள விண்மீன் எது அப்படின்னு பார்த்தோம்னா பிராக்சிமா சென்டரி. வெற்றிடத்தில் ஒளியின் வேகம் 3 × 10⁸ மீட்டர் பர் வினாடி. இது ரொம்ப ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின். 3 × 10⁸ மீட்டர் பர் வினாடி. அடுத்தது, கீழ்கண்டவற்றில் எது உலோகம்? கீழே மொத்தம் ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இரும்பு, ஆக்சிஜன், ஹீலியம், தண்ணீர்னு சொல்லிட்டு. இதில் எதுதான் உலோகம் அப்படின்னா இரும்பு தான். அடுத்தது, ஆக்சிஜன், ஹைட்ரஜன் மற்றும் சல்ஃபர் ஆகியவை கீழ்கண்டவற்றில் எதற்கு உலோகம்? இது எல்லாமே எதற்கு உதாரணம் அப்படின்னா அலோகம். ஆக்சிஜன், ஹைட்ரஜன், சல்ஃபர் இது எல்லாமே அலோகம். கீழ்கண்டவற்றில் ஒரு தனிமம் மற்றும் சேர்மத்தின் மூலக்கூறை எந்த விகிதத்தில் குறிக்கலாம் அப்படின்னா எந்த வேதியியல் வாய்ப்பாடு மூலமாக குறிக்கலாம்? ஒரு தனிமம் மற்றும் சேர்மத்தினுடைய மூலக்கூறை எப்படி சொல்லுவோம் அப்படின்னா வேதியியல் வாய்ப்பாடு மூலமா. அறை வெப்பநிலையில் திரவமாக உள்ள உலோகம், இது நமக்கு நல்லாவே தெரியும், பாதரசம். அறை வெப்பநிலையில் திரவமாக உள்ள உலோகம் பாதரசம். எப்பொழுதுமே பளபளப்பான வளையக்கூடிய ஒளிரும் தன்மையுடைய தனிமம் எது அப்படின்னா எதை சொல்லுவோம்னா உலோகங்களை தான் அப்படி சொல்லுவோம். சரிங்களா? அடுத்ததான், பருப்பொருளின் மிகச்சிறிய துகள் எது அப்படின்னு பார்த்தோம்னா அணு. ஒரு கார்பன் அணு 2 ஆக்சிஜன் அணுக்களை கொண்ட சேர்மம் எது? அப்படி ஒரு கார்பன் 2 ஆக்சிஜன், அதுதான் என்னது அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு. ஒரு கார்பன் ஒரு ஆக்சிஜன் இருந்தால் அது கார்பன் மோனாக்சைடு. ஓகேவா?
டேஷ் மின்சாரத்தை கடத்தும் ஒரே ஒரு அலோகம் எது அப்படின்னா கிராஃபைட். அந்த பென்சிலுக்குள்ள இருக்கும் இல்லையா, அதை சொல்லுவோம். கிராஃபைட் தான் மின்சாரத்தை கடத்தக்கூடிய ஒரே ஒரு அலோகம். தனிமங்கள் டேஷ் வகையான அணுக்களால் உருவாக்கப்படுகின்றன, ஒரே வகையான அணுக்களால் உருவாக்கப்படுகின்றன. குறியீடுகள் தனிமம் லத்தீன் அல்லது கிரேக்க பெயர்களிலிருந்து பெறப்பட்டன. அந்த குறியீடுகள்லாம் தனிமத்தினுடைய குறியீடுகள் இப்படி வரணும். தனிமத்தின் குறியீடுகள் லத்தீன் அல்லது கிரேக்க பெயர்களிலிருந்து பெறப்பட்டன. லத்தீனா இருக்கும், இல்லைன்னா கிரேக்க பெயரா இருக்கும். ஓகேவா? அடுத்ததா, இதுவரை அறியப்பட்ட தனிமங்களின் எண்ணிக்கை மொத்தம் இது வரைக்கும் எத்தனை தனிமங்களை கண்டறிஞ்சிருக்காங்க அப்படின்னா 118. அடுத்தது, தனிமங்களை தூய பொருட்களின் எளிமையான வடிவம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததான், தனிமங்களின் பெயரை எழுதும்போது முதல் எழுத்தை எப்பவுமே எந்த எழுத்துல தான் எழுதணும்னா பெரிய எழுத்துல தான் எழுதணும். சில கட்டுப்பாடுகள் இருக்கு, அதுல ஒரு கட்டுப்பாடு இருக்கு. 3 அணுக்களுக்கு மேலாக உள்ள மூலக்கூறுகளை பல அணு மூலக்கூறுகள் அப்படின்னு சொல்லுவோம். நைட்ரஜன் தான் வளிமண்டலத்துல அதிக அளவு காணப்படக்கூடிய வாயு. இதை கேட்பாங்க, வளிமண்டலத்தில் அதிக அளவு காணப்படும் வாயு எது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நைட்ரஜன். ஓகேவா? அடுத்ததான், பென்சிலின் முனையான கிராஃபைட் இப்பதான் சொன்னோம். எதனால ஆனது அப்படின்னா கார்பனால ஆனது. எதனால? கார்பன். டேஷ் என்பது பருப்பொருளின் அடிப்படை அலகாகும். அணு தான் பருப்பொருளினுடைய அடிப்படை அலகு. பேரண்டத்தில் முதன்மையாக காணப்படுவது எது அப்படின்னா ஹைட்ரஜன். வாயுக்கள் இங்க பாருங்க, வளிமண்டலத்தில் அதிக அளவு காணப்படும் வாயு அப்படின்னா நைட்ரஜன். பேரண்டத்தில் முதன்மையாக காணப்படுவது எது அப்படின்னு கேட்டா ஹைட்ரஜன். ஓகேவா? நீரோட மூலக்கூறு வாய்ப்பாடு நமக்கு நல்லாவே தெரியும், H2O. டேஷ் என்ற விஞ்ஞானி முதலில் தனிமம் என்ற வார்த்தையை பயன்படுத்தினார். யாரு அப்படின்னா ராபர்ட் பாயில். ராபர்ட் பாயில் தான் தனிமம் அப்படிங்கிற வார்த்தையை முதல்ல பயன்படுத்துறாரு. ஓகேவா? அடுத்ததான், மிகச்சிறந்த ஒளியியல் நுண்ணோக்கிகளை கொண்டு நம்மால் அணுக்களை காண இயலாது. எவ்வளோ சின்ன நுண்ணோக்கியை வச்சாலுமே நம்மளால எதை காண முடியாது அப்படின்னா அணுக்களை. பேரண்டத்தில் காணப்படும் அணுக்களில் ஹைட்ரஜன் அணுக்கள் எவ்வளோ % இருக்கு அப்படின்னா 74%. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட அணுக்களின் வேதி பிணைப்புகளால் உருவாகக்கூடியது தான் என்னன்னு சொல்லுவோம்னா மூலக்கூறு அப்படின்னு சொல்லுவோம். வயிற்றுப்போக்கு சிகிச்சைக்கு மருந்தாக பயன்படக்கூடிய தனிமம் எதுன்னு கேட்டாங்கன்னா பிஸ்மத். வயிற்றுப்போக்கு சிகிச்சைக்கு மருந்தாக பயன்படக்கூடியது பிஸ்மத். இந்நாள் வரையில் கண்டுபிடிக்கப்பட்ட 118 தனிமங்கள்ல கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம் இல்லையா, இது வரைக்கும் 118 கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் இயற்கையில கணிக்கக்கூடிய தனிமங்கள் எத்தனை அப்படின்னு பார்த்தோம்னா 94. ஓகேவா? அடுத்தது, எரிதலுக்கு துணை புரிவது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆக்சிஜன். டேஷ் ஒரு தீயணைப்பானாக பயன்படுகிறது. நீர். நமது உணவில் பயன்படுத்துகிற உப்பு நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா சோடியம் குளோரைடு, NaCl அப்படின்னு சொல்லுவோம். சோடியம் குளோரைடு. ஆக்சிஜன் ஒரு உயிர் கொடுக்கும் தனிமம், இது நமக்கு நல்லா தெரியும் இல்லையா. மனித உடலின் நிறையில் ஏறத்தாழ 99% நிறையானது 6 வேதியியல் தனிமங்கள் மட்டுமே ஆனதாகும். வெறும் 6 தனிமங்களால நம்ம உடம்புல இருக்கக்கூடிய 99% நிறை அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் பார்த்ததை ஒரு வாட்டி திரும்பவும் கூட பார்த்துக்கோங்க. இதுல இருந்து ஒரு 5 கேள்விகள் நான் உங்களுக்கு கேட்டிருக்கேன் பாருங்க. இதுக்கு ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்க. இதோட ஆன்சர்ஸ் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட், பென்சிலின் முனையான கிராஃபைட் டேஷ் தனிமத்தால் ஆனது. இது முதல் கேள்வி. ஆக்சிஜன், ஹைட்ரஜன் மற்றும் சல்ஃபர் ஆகியவை எதற்கு கீழ்கண்டவற்றில் எதற்கு உதாரணம்? இது எல்லாமே நம்ம மேலே பார்த்ததுலேருந்து கேட்டிருக்க கேள்விதான். அடர்த்தியின் SI அலகு என்ன? பொருள் லேசானதா அல்லது கனமானதா என்பதை தீர்மானிக்கும் அளவு டேஷ் எனப்படும். டேஷ் என்ற விஞ்ஞானி முதலில் தனிமம் என்ற வார்த்தையை பயன்படுத்தினார். இப்போ நம்ம பார்த்ததை வச்சு இந்த 5 கேள்விக்கு உங்களால் ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்க. நாளைக்கு இன்னொரு சயின்ஸ் வீடியோவோட உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.